அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் கரூர் ஜவுளி ஏற்றுமதி 1700 கோடி ரூபாய்க்கு மேல் சரிவை சந்தித்திருக்கிறது. இதனால் அத்தொழிலை நம்பி உள்ளவர்கள் சந்திக்கும் சிரமங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க நாம் கேட்கலாம். கரூர் மாவட்டத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் சுமார் 600 இருக்கின்றன. குறிப்பாக இந்த வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதி என்ற இந்த தயாரிப்புகளானது இந்த திரைச்சீலை, சோஃபா விரிப்புகள், மெத்தை விரிப்புகள், துண்டு, ஏப்ரான் உள்ளிட்ட பல ப்ராடக்ட்ல இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. குறிப்பா சமீபத்துல அமெரிக்காவோட இந்த வரி விதிப்பு காரணமா இந்த ஏற்றுமதியாளர்கள் பெரும் சரிவை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா 1700 800 கோடி அளவுல வர்த்தகமானது பாதிக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. மேலும் இந்த அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இந்த அதிகபட்ச வரி விதிப்பு காரணமா கரூர் உற்பத்திகளை வாங்குவதற்கே தற்போது தயக்கம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா பெரும்பாலான வர்த்தக ஏற்றுமதி நிறுவனங்களோட வர்த்தகமானது பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்ந்து நீடிச்சா சிறு ஏற்றுமதியாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும், இந்த தொழிலை விட்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த ஏற்றுமதியாளர்கள் தங்களோட மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதன் காரணமா அதிகமான வேலை இழப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அமெரிக்காவோட இந்த 50% இறக்குமதி வரி விதிப்பின் காரணமா கரூரை சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா அமெரிக்க இறக்குமதியாளர்கள் கரூர் உற்பத்திகளை வாங்குவதற்கு சமீபத்துல இந்த வரி விதிப்பின் காரணமா மிகவும் தயக்கம் காட்டி வரதா கூறப்படுது. இதுல என்ன பாதிப்புகள் இருக்கு, இதுல மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி யுக்திகளை கையாளலாம் அப்படின்னு சொல்லி கரூரை சென்ற ஏற்றுமதியாளர் திரு ஸ்டீபன் பாபு அவர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்ப இந்த அமெரிக்க வரி விதிப்பின் காரணமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதுல வேலை இழப்புகளும் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன உண்மை, இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? வணக்கம், என்னோட பேர் ஸ்டீபன் பாபு. கரூர்ல ஹோம்லைன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கரூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்றுமதி தொழிலுக்கு பெயர் போன ஒரு ஊர். இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதி கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. கரூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 ஏற்றுமதியாளர்கள் இதை நம்பி தான் இருக்காங்க. அதே போல இதை நம்பி உங்களுக்கே தெரியும், அதாவது நேரடியாக 1.5 லட்சம் தொழிலாளர்களும், மறைமுகமாக ஒரு 1 லட்சம் தொழிலாளர்களும் இந்த தொழில் நம்பி தான் இருக்காங்க. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க புதிய அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, எங்களோட இறக்குமதிக்கு, அதை எங்கள் ப்ராடக்டோட இறக்குமதி வரி முன்னாடி 9.2% இருந்துச்சு. அதை இப்போ பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஏற்றுமதி பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஏற்றுமதி என்பது 40%லிருந்து 50% ஏற்றுமதி இதை நம்பி தான் இருக்கு. மீதி யூரோப், சவுத் அமெரிக்கா, கொரியா, மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40%லிருந்து 50% ஏற்றுமதி அமெரிக்காவை நம்பி தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த புதிய வரி கொள்கையினால பார்த்தீங்கன்னா கரூர் ஏற்றுமதி மிக மிக ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 கோடி ரூபா உங்களுக்கு ஏற்றுமதி இன்னைக்கு ட்ராப் ஆயிருக்கு. எங்களுடைய லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கோடி ரூபா தான் வந்திருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு 4000 4200 கோடி ரூபா தான் ஆயிருக்கு எங்களுக்கு இன்னைக்கு. காரணம் இந்த அமெரிக்காவினுடைய புதிய வரி கொள்கை. இதை உடனடியாக நம்முடைய மத்திய அரசு பேசி தீர்த்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இன்னும் இந்த பாதிப்பு கடுமையா இருக்கும். ஏன்னா இப்போ ட்ரம்ப் கிட்ட பேசின வகையில் இப்போ வரைக்குமே எந்த விதமான ஒரு தீர்வும் இப்போ கிடைக்கல. இந்த நிலை நீடித்தால் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த சின்னதா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த தொழிலை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இது இப்படியே தொடர்ந்து நீடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் காரணமா வேற என்ன மாதிரியான யுக்திகளை கையாளலாம் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அமெரிக்கா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நம்ம போறோம். ஆனா இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளும் இன்னைக்கு பொருளாதார சிக்கலை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய சஜெக்ஷன் என்னன்னு கேட்டா, எங்களுடைய கரூர் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். கண்டிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசி, ஏன்னா இப்ப மற்ற நாடுகளுக்கு இப்ப ட்ரம்ப் அதாவது வரி ஏத்துனாரு, மறுபடியும் இன்னைக்கு குறைச்சிருக்காரு. அதனால நம்மளுடைய மத்திய அரசு ட்ரம்ப் கிட்ட பேசி இந்த வரியை பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ இந்த மார்க்கெட் இல்லைன்னா நாங்க சவுத் அமெரிக்காவோ இல்லை யூரோப்போ நாங்க நோக்கி போகலாம். ஆனால் இன்னைக்கு இந்த நாடுகள்லாம் இன்னைக்கு பொருளாதார சிக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்க. யூரோப்பே இன்னைக்கு பொருளாதார சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு வேற மார்க்கெட் போனாலும் இதே சூழ்நிலை தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால நம்மளோட மத்திய அரசு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை.
ஓகே, இப்ப இந்த பிரச்சனைல இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, அமெரிக்கால வந்து இந்த இறக்குமதி வரிய வந்து குறைக்கிறதுக்கு உடனடியா வந்து நம்ம மத்திய அரசானது நேரடியா ஒரு அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசி இதுல ஒரு சுமூக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.